Good morning, students. Now I am going to teach the next topic, the Unit 5 Motion of Rigid Bodies, System of Particles and Rigid Bodies la couple. First, the till page number in previous class we have to finish till page number 229. Now let us start the next page, page number 230. The next topic is couple. So what do you mean by couple? So couple சொன்னாவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம கிணத்துல தண்ணி இறைக்கிறோம் இல்லையா, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்போ கிணத்துல தண்ணி இருக்கும்போது என்ன செய்வோம், வாளியை ஃபர்ஸ்ட் உள்ள விடுவோம் இல்லையா. அப்போ நம்ம அந்த வெயிட் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ரோப்பை நம்ம கையில் வச்சிருப்போம். ஸோ அந்த பக்கெட் என்ன செய்யுது, உள்ளே விடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்ஷனில் விடுறோம் இல்லையா, அப்போ அது ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் உள்ளே போகுது. திருப்பி தண்ணி என்ன செய்கிறோம், இறைக்கிறோம். இறைக்கும் போது என்ன டைரக்ஷனில் வருது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் மாற்றி மாற்றி ரொட்டேட் ஆகும். ஆனால் ரெண்டுக்குமே எது சப்போர்ட்டாக இருக்கும், அந்த ரோப்போடைய எட்ஜ், அந்த முனை, இந்த பகுதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை அந்த ரோப் ஃபோல்ட் பண்ணியிருக்க அந்த கப்பி இருக்கு இல்லையா, அந்த கப்பியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரோப், அந்த எட்ஜை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கப்பல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் 2 mark question. So first, what do you mean by couple? A pair of force. The couple அப்படின்னு சொன்னாவே pair அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா a pair of forces which are equal in magnitude but opposite in direction and separated by a perpendicular distance so that their lines of action do not coincide, that causes a turning effect. Pair of forces அப்படின்னா இப்போ ஏங்கிறது ஒரு ஃபோர்ஸ், பிங்கிற ஒரு ஃபோர்ஸ். இப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலா இருக்கும். இது மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கும், பட் டைரக்ஷன், ஸோ பியோட டைரக்ஷனும் ஏயோட டைரக்ஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா. அப்போ டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் வில் பி சேம் அண்ட் டைரக்ஷன் பி ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனும் சேம் மேக்னிடியூடும் இருக்கும். இப்போ ரெண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், 2r. இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். என்ன செய்யாது, இது ஒன்னோட இந்த லைன்ஸ் கோயின்சைட் ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த டேர்னிங்ல இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கப்புள். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். இப்போ பேர் ஆஃப் ஃபோர்ஸஸ், ரெண்டு விதமான ஃபோர்ஸ் இருக்கிறோம். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் மேக்னிடியூடா இருக்கும், பட் டைரக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸா இருக்கும். ஆனா இந்த லைன் என்ன செய்யாது, டு நாட் கோயின்சைட் தட். ஸோ கோயின்சைட் ஆகாது. ஆனா இந்த டேர்னிங்ல இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட்டுக்கு பேரு தான் couple. So first let us consider one rod. AB is the rod. At the center of the point is C. And AC க்கு உள்ள distance R. And C and B க்கு உள்ள distance R. So AB is the uniform rod and C is the midpoint and 2R is the distance. இதுல ரெண்டு விதமான பொசிஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம், செகண்ட் ஒன் இஸ் ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம். ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம். அண்ட் ரொட்டேஷனல் ஈக்குவலிபிரியம் சொல்லும் போது அது சுத்துறது, ரொட்டேட் ஆகுறது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் சொல்லிட்டு இது ஒரு ராட் எடுத்திருக்கோம். அப்ப ராடு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல இருக்கும்போது தான் ஈக்குவல் மேக்னிடியூடும் டைரக்ஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும். சம்டைம் இது ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அதோட மேக்னிடியூட் என்ன இருக்காது, சேமா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏங்கிற பாயிண்ட்ல ஒரு 50 kg ஒரு ஸ்டோன் எடுத்து வைக்கிறோம் இல்லையா. அப்ப இங்க எதுவுமே பேலன்ஸ் பண்றது கிடையாது. அப்ப இங்க நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வைக்கும் போது இது என்ன செய்யும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் இறங்கும் இல்லையா. அப்ப அப்வர்ட் டைரக்ஷன்ல போனுச்சுன்னா கிளாக் வைஸ், டவுன்வர்ட்ல வந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப இங்க லோடு கொடுத்தீங்கன்னா இங்க இறங்கும், இங்க லோடு கொடுத்தாலும் இங்கதான் இறங்கும். அப்ப ரெண்டோட டைரக்ஷனுமே எங்க இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். Can you understand? So the two equal forces are opposite in direction. So the net force acting on this rod is 0. எந்த ஒரு net forceம் இருக்காது.
At the same time, the rod is in translational equilibrium. The rod வந்து ஒரு straight line motion தான் இருக்கும். But the rod is not in rotational equilibrium. Rotational equilibriumல same இருக்காது. So, the moment of force is applied to the first end A. So, A taken with respect to the center of the point is C. So, the rotation will be anti-clockwise direction. And next, the end B. So, the end B taken with respect to the center of the point C and produces anti-clockwise direction. So, நம்ம Aல என்ன செய்யறோமோ அதே தான் Bல. Aல ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா Bங்கிறது anti-clockwise and Bல ஆப்ஜெக்ட் வைக்கும்போது Aயும் anti-clockwise. So, ரெண்டோட ரொட்டேஷனுமே anti-clockwise rotation. So, the moments of both the forces, which it will be same. But rotational motion are turning even through the rod in the translational equilibrium. அதனால தான் இந்த ராட் என்ன சொல்லுவோம், rotational equilibriumக்கு ஆப்ட் ஆகாது. At the same time என்ன சொல்லுவோம், இதை translational equilibrium சொல்லுவோம். So இந்த ராட் வந்து ஒரு translational equilibrium, ஒரு straight line motion தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை கொண்டு வர முடியும். And another one example is, இப்போ நம்ம கார் டிரைவ் பண்றோம் இல்லையா, இப்போ டிரைவ் பண்ணும்போது ஸ்டியரிங் பிடிப்போம் இல்லையாப்பா. ஸோ அதை என்ன செய்வோம், ஒன்று இந்த சைடு ரொட்டேட் பண்ணுவோம், இல்லைன்னா இந்த சைடு ரொட்டேட் பண்ணுவோம். ஒன்று கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ டேப் எடுத்துக்கிறோம். இப்போ டேப் எடுத்துட்டோம், ஒன்று என்ன செய்வோம், இந்த சைடு ரொட்டேட் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த சைடு ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ ரெண்டு டைரக்ஷன் தான், ஒன்று கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு டைரக்ஷனுடைய சப்போர்ட்டிவ் எதுன்னா அந்த எட்ஜ். அப்போ அந்த எட்ஜ், அந்த டேர்னிங் எஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா couple. Can you understand? This is an important 2-mark question. The next topic is principle of moments. When 10th standardல படிச்சிருப்பீங்க, லிவர் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்பீங்க, இந்த நெம்புகோல் தத்துவம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பைசைக்கிள். இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுறோம் இல்லையா, இப்போ சைக்கிள் ஓட்டும் போது நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த பெடல்ல நம்ம அழுத்தும் போது ரெண்டு விதமான வரும், ரெண்டு கால்லையுமே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ லுக் அட் த டயக்ராம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த சைக்கிளோ ரொட்டேட் பண்ணும்போது இந்த பெடல்ல வந்து ரெண்டு காலையும் நம்ம என்ன செய்யறோம், ஈக்குவல் ஃபோர்ஸ்ல தான் அழுத்துறோம். அழுத்தினாதான் என்ன செய்யும், இந்த சைக்கிள் வந்து மூவ் ஆகும். அப்ப இதை எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்றீங்களோ அதை என்ன பண்ணுவோம், இதையும் அதே டைரக்ஷன்ல தான் ரொட்டேட் பண்ணும். அப்ப ஈக்குவல் ஃபோர்ஸ் நம்ம என்ன செய்யணும், கொடுத்தாதான் இந்த சைக்கிள் ரொட்டேட் ஆகும். அப்ப அந்த ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்டோடைய ஃபோர்ஸை நம்ம என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ராடை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் கன்சிடர் ஒன் ராட் இஸ் பிவோட்டட் அட் த பாயிண்ட். பிவோட்டட்னா அந்த ஒரு எட்ஜில் வந்து துளை போடுவோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிவோட்டட் ஏரியா, ஹோல், அதுதான் pivoted. And this rod is consist of two parallel forces. F1 and F2 is the two parallel forces, and D1 and D2 is the distance, and N is the normal reaction force, not action force, reaction force. So let us consider one rod. This is the force F1 and this is the force F2, and this is the pivoted point. Pivoted point na and the whole இருக்கக்கூடிய ஏரியா தான் pivoted point. அப்ப இந்த டயக்ராம்ல என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, if the rod has to remain stationary the horizontal positions, அதாவது இந்த ராட் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு, ஹரிசான்டல் பொசிஷன்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது it should be translational or rotational. ரெண்டு விதமான ரொட்டேஷன் இருக்கும். The first rotation is translational and second one is the rotational equilibrium. அப்போ இந்த ராட் வந்து ஹரிசான்டல் பொசிஷன்ல இருக்கும்போது ரெண்டு விதமான பொசிஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனா இருக்கும், இன்னொன்னு வந்து ரொட்டேஷனல் மோஷனா இருக்கும். அப்ப டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் இட் வில் பி ஈக்குலிபிரியம். எப்போ அப்படின்னா இந்த ஹரிசான்டல் பொசிஷன்ல. அப்ப both the net force or net torque must be 0. டார்க்னா நமக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி
previous class we have to learn what do you mean by torque. Torque is the force into distance. சரிங்களா, force into distance தான், perpendicular distance தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா torque அப்படின்னு சொல்லுவோம். So first we have to consider two parallel forces and d1 d2 is the two distance, n is the normal force. Then let us consider one rod F1 and F2 is the two forces and distance between the F1 and n is the d1 and distance between F2 and n is considered d2. Then next, so the horizontal position நம்ம ராட ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் ரெண்டு விதமான ரொட்டேஷன் இருக்கும். ஒன்று டிரான்ஸ்லேஷன், இன்னொன்று வந்து என்னதுன்னா ரொட்டேஷன். அப்போ ஒவ்வொரு கண்டிஷன்ல எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார் டிரான்ஸ்லேஷன் ஈக்குலிபிரியம், டிரான்ஸ்லேஷன் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் இல்லையா. இப்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது இதுல எத்தனை விதமான ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம அஸ்யூம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க F1. F1ங்கிறது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இல்லையா, இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்ப இது எப்படி நம்ம மீன் பண்ணணும், மைனஸ் F1 பிளஸ் இதுல வந்து F1ங்கிறது ஒரு ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது இதுல 3 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப F2ங்கிறது ஃபோர்ஸ். அப்ப F1 is the downward, so it will be take negative. So minus F1 plus n and n is the upward force, so we have to put plus. Then next minus F2, this is the downward force. So minus F1 plus n minus F2 is equal to 0. அப்ப இங்க என்ன வரும், net force 0. Next we have to calculate n normal force. So n is equal to, so equal to இந்த சைடு உள்ளது இங்க வரும்போது பிளஸ் ஆயிரும் இல்லையா. F1 plus F2, this is the equation number 1. இது first condition என்னது, translation equilibrium. Next rotational equilibrium. இது rotational equilibrium இருந்துச்சுன்னா இதோட பொசிஷன் என்ன, இப்போ d1 இதோட டிஸ்டன்ஸ் என்ன, d1 f1 minus d2 f2 is equal to 0. அப்போ என்ன வரும், ரொட்டேஷன் ஆகும்போது the force will be equal. அப்ப ஈக்குவல் அப்படின்போது ஃபோர்ஸும் ஏன்னா பெர்பெண்டிகுலரா வந்தோம்ல, இது ரொட்டேஷன் என்பது சைடா என்ன பண்ணும், ஒரு கிராஸ்ல வரும். கிராஸ்ல வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு இது வந்து என்ன இருக்கும், பெர்பெண்டிகுலரா வந்திருக்கும். அப்ப ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் என்னது, டார்க். ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் இஸ் 0, so torque will be 0. So இதுதான் translational equilibrium and rotational equilibrium. Next we have to calculate what is the principle for beam balance. அப்ப வந்து நம்ம தராசு பாக்குறோம் இல்லையா, தராசு வந்து வெயிட் கூடும்போது என்ன செய்யும், ஒரு பக்கம் அதோட வெயிட் எப்படி இருக்கணும், இப்போ 50 kg போடும்போது 100 kg ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யும், வேரி ஆகும் இல்லையா. அதோட பொசிஷன் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். ஒன்று முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும்போது என்ன செய்யாது, அதோட மெஷர்மெண்ட் என்ன செய்யாது, கரெக்டா இருக்காது. அதே போலதான் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0, அது ரொட்டேஷனலா இருந்துச்சுன்னா டார்க் வந்து 0. டார்க்குங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால இந்த ராட் ரொட்டேட் ஆகி பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நெட் ஃபோர்ஸ் 0. ஸோ பிரின்சிபல் ஆர் பீம் பேலன்ஸ், distance will be equal and force will be equal. So we have to write F1 by F2 is equal to d2 by d1. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன செய்யறோம் அப்படின்னா, F1ங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய லோடு, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஸ்டோன் வைக்கிறோம் வச்சிருக்கோம், இந்த ஸ்டோன் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதுதான் லோடு இல்லையா. அப்ப அடுத்து என்ன பண்றோம், F2. அப்ப அந்த லோடு வச்சோன்னே எஃபோர்ட், அந்த எஃபோர்ட்னா என்னது, எவ்வளவு அது வந்து இப்ப இந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி இது என்ன செய்யும், ஒன்னு மேல போகும் இல்லைன்னா கீழே வரும் இல்லையா. அப்ப இந்த சைடு வெயிட் வைக்கும் போது இது இறங்கிரும், இது மேல போகும் இல்லையா. அதே போல F1ல லோடு கொடுத்தீங்கன்னா F2 வந்து எஃபோர்ட்டா இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், d1 less than d2 இருக்கும், பட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ F1 greater than F2. நெக்ஸ்ட் அதனால இப்போ லோடு அதிகமா இருந்துச்சுன்னா எஃபோர்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ லோட் இஸ் லார்ஜ் அண்ட் எஃபோர்ட் வில் பி ஸ்மால். ஸோ வாட் இஸ் த ரேஷியோ. ஸோ ரேஷியோன்னு சொல்லும்போது இதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், d2 by d1. This is the ratio. The ratio of mechanical advantage of simple lever is d2 by d1. So pivoted point தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபல்கிரம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபல்கிரம் அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்லுவோம்னா இந்த எட்ஜ், அந்த ஷார்ப் எட்ஜ் தான் நம்ம சொல்லுவோம். இங்க தான் என்ன செய்யும் அப்படின்னா ஃபல்கிரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிவோட்டட் அந்த துளையிடப்பட்ட பகுதியை தான் நம்ம ஃபல்கிரம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இதில் வந்து என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஸோ the d2 by d1 is the ratio of mechanical advantage. So we have to use there are many simple machines. They are based in this principle. நிறைய மெஷின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இருக்கும். ஸோ MA is the mechanical advantage. So mechanical advantage is equal to d2 by d1. Can you understand? This is the important 5 mark question. First you have to write what is the principle of moments. Momentsனா என்ன, introduction part. Next அதுல எத்தனை விதமான ஃபோர்ஸ் இருக்கு, டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கும், ரொட்டேஷன்ல எப்படி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி பிரின்சிபல் ஆஃப் பீம் பேலன்ஸ். அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய லோடு அதோட எஃபர்ட்டை பொறுத்து இதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா அதோடைய மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், கப்பிள் பார்த்தோம். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டியில நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன ஃபர்ஸ்ட். ஸோ ஒவ்வொரு பாருங்க இது ஒரு இர்ரெகுலர் ஷேப் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா C is the center of gravity. ஸோ இதுல ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒவ்வொரு வெயிட்ல இருக்கு. ஸோ W1, W4, W5, W3, W4, 2. ஸோ these are the weight. ஸோ each rigid bodiesனா என்ன சொல்லுவோம், solid stateல உள்ளது இல்லையா. ஸோ each rigid body is made up of several point masses. அதாவது ஒவ்வொரு ரிஜிட் பாடியும் எடுத்தோம் அப்படின்னா நிறைய மாஸ் சேர்ந்தது தான் ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் மாசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ W1ங்கிறது ஒரு பாயிண்ட் மாஸ். அந்த பாயிண்ட் மாஸ் வந்து எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். திஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் தி எர்த். ஸோ திஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் தி எர்த். அப்ப சைஸ் ஆஃப் த எர்த் இஸ் வெரி லார்ஜ். அப்ப எர்த்தோட சைஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். டு எனி பிராக்டிக்கல் ரிஜிட் பாடி, அதாவது எந்த ஒரு ரிஜிட் பாடியை எடுத்தாலும் எர்த்தோட வெயிட் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ தீஸ் ஃபோர்ஸஸ் அப்பியர் டு பி ஆக்டிங் parallelly downwards. அப்ப என்ன செய்யுது, அந்த எர்த்தோட ரீச் ஆகும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா டவுன்வர்ட்ஸ்ல வந்து ஏன்னா பிகாஸ் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ சென்டர் ஆஃப் த கிராவிட்டியில இருந்து ஒவ்வொரு ரிஜிட் பாடிஸ் என்ன செய்யும், the forces appear to be acting parallelly downwards because due to the gravitational force. நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன. ஸோ சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் அ பாடி இஸ் அ பாயிண்ட். ஸோ சென்டர் ஆஃப் த கிராவிட்டி இஸ் C is the center of the gravity. அப்ப சென்டர் ஆஃப் த கிராவிட்டி அப்படின்னு சொல்லும் போது அதுல என்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா the entire weight of the body, the entire weight of the body acts irrespective of the position. அது என்னது, அதுக்குன்னு ஒரு பொசிஷன் கிடையாது. and at the same time position and the orientation of the body. அப்ப ஒவ்வொரு பாயிண்ட்லயும் என்ன செய்யும், ஒவ்வொரு மாஸ் வந்து இப்போ ஒவ்வொரு வெயிட்னு சொல்லும்போது இப்போ W1ங்கிற வெயிட்டோட மாஸ் வேரியேஷன் ஆகும். அப்ப அந்த நம்ம கொடுக்கக்கூடிய வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அது என்ன செய்யும், அது சஸ்பெண்ட் ஆகும் இல்லையா. அப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து என்ன செய்யும்னா டிஃப்ரெண்டா இருக்கும். எதை பொறுத்தோம்னா பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் த பாடி. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கும். ஓரியன்டேஷன் மீன்ஸ் ஆங்கிள். ஸோ சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் த பாடி இஸ் த பாயிண்ட். is the gravity is denoted by the letter is C, and this center of the gravity is the weight of the entire weight of the body acts irrespective of these positions and orientations of the body. ஒவ்வொரு ஆங்கிளை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அப்ப சென்டர் ஆஃப் த கிராவிட்டி இதுல முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கிராவிடேஷனல் ஃபீல்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிராவிடேஷனல் ஃபீல்டுனா என்ன அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் தி மாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் தி கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் த மாஸ் ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னா கோயின்சைட் ஆகும். சென்டர் ஆஃப் த கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் த மாஸும் கோயின்சைட் ஆச்சுன்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டுனா என்ன, அதனுடைய மாஸ், அதாவது சென்டர் ஆஃப் த கிராவிட்டி மாஸ் ஆஃப் த கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா
ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்லணும்னா சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி கிராவிடேஷனல் ஃபீல்டுனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டுங்கிறது ரெண்டு கண்டிஷன் தான் வரும். த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன, சென்டர் ஆஃப் த மாஸ், இது ரெண்டையும் சேர்ந்து தான் என்ன சொல்லுவோம் கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ சென்டர் ஆஃப் த கிராவிட்டினா ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட்னா என்ன, நான் யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட்னா என்ன. இப்போ சென்டர் ஆஃப் த கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் த மாஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் த மாஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட். அப்போ ரெண்டுமே யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன் சேம் வேல இருந்துச்சுன்னா அது யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ மாஸையும் கிராவிட்டியையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அடுத்து நான் யூனிஃபார்ம் சொன்னா இந்த சென்டர் ஆஃப் த கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் த மாஸும் என்ன பண்ணிருக்காது டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ சென்டர் ஆஃப் த மாஸ் இஸ் த பாயிண்ட் at which the distribution of mass is equal in all direction. ஒவ்வொரு டைரக்ஷனும் எப்படி இருக்கும் ஈக்குவல் டைரக்ஷனா இருக்கும். ஆனா என்ன எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது கிராவிடேஷனல் ஃபீல்ட டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன. அடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் த பாயிண்ட் at which the distribution of weight is equal in all direction. என்ன இருக்கும் அதே டிஸ்ட்ரிபியூஷன் இங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ். அதே இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெயிட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது என்னது சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. அப்ப இங்க மாஸ் வந்து எல்லா டைரக்ஷனும் ஈக்குவலா இருக்கும், இங்க வெயிட் வந்து எல்லா டைரக்ஷனும் ஈக்குவலா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இத கிராவிடேஷனல் ஃபீல்ட் இது டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது என்ன செய்யாது கிராவிடேஷனல் ஃபீல்ட டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும், இது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க இதுதான் சென்டர் ஆஃப் த மாஸ் அண்ட் சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. அப்ப சென்டர் ஆஃப் த கிராவிட்டி அப்படின்னு சொல்லும்போது சென்டர் ஆஃப் த கிராவிட்டி சென்டர் ஆஃப் த மாஸ் ரெண்டும் சேர்ந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் ஃபீல்டு. அதுவே என்ன செய்யும் இது ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட். இதோட மாஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும், இது வந்து வெயிட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அப்ப மாஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் எல்லா டைரக்ஷன்லயும். ஆனா சென்டர் ஆஃப் த கிராவிட்டின்னு சொல்லும் போது வெயிட்டை பொறுத்து எல்லா டைரக்ஷனும் ஈக்குவலா இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் என்ன அப்படின்னு சொல்லுமா சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. நெக்ஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த சென்டர் ஆஃப் த கிராவிட்டியை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வழியா செய்ய போறோம். என்ன அப்படின்னா லேமினா. லேமினானா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மெல்லிய தகடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா சின்ன ஒரு நூல் போன்ற மெல்லிசான பகுதியை தான் நம்ம லேமினா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கன்சிடர் ஒன் லேமினா. அந்த லேமினாவை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஹரிசாண்டலா பிக்ஸ் பண்ணிருக்கோம். அதோடைய சென்டர் பாயிண்ட்ல பிவோட்டட் அந்த ஆணியோடைய எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜில் அதை என்ன பண்ணிருக்கோம் அந்த லேமினாவை வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப டவுன்வர்ட் டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ when the body is supported at the center of the gravity, some of the torque act on the point masses. இது என்ன பண்ணுது ஒரு டார்க்யூ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்ப ரிஜிட் பாடி பிகம்ஸ் 0 ஆயிரும். இதை காம்பன்சேட் பண்றதுக்காக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா இதுல அப்வர்ட் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகுது. இந்த நார்மல் ஃபோர்ஸ் சேரும் போது the body is in static equilibrium என்னவா இருக்கும், அது ஒரு ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமா இருக்கும். அட் த சேம் டைம் திருப்பி அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு எப்படி வரும் ஹரிசாண்டலா பிக்ஸ் ஆயிருக்கும். அப்ப இது ஒரு லேசான பகுதி, இதை ஒரு ஆணியோட எட்ஜில் வைக்கும் போது இதை எப்படி வச்சிருக்கோம், இத வெர்டிகலா வைக்கும். இதை வெர்டிகலா இருக்கும் போது இதோட ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். அப்ப இதுல வந்து இதோடைய ஈக்குலிபிரியம்னா சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன செய்யும் அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலா இருக்கும். அடுத்து பாருங்க, இது ஒரு ஷேப் ஒரு ஷேப் வந்து எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த கிராவிட்டியை நம்ம எப்படி மெஷர் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து பாருங்க determination of center of gravity of plane lamina of suspending. So another way to determine the center of the gravity is this is a irregular lamina. இந்த irregular laminaவை என்ன பண்ணிருக்கோம் ஒரு ஸ்டாண்ட்ல என்ன பண்ணிருக்கோம் ஹேங் பண்ணிருக்கோம். The lamina from the different points. So these points are P, Q, R. These are the points. So B and P dash and Q and Q dash, R and R dash. So these all the points is passed through the center of the gravity.
So the reaction force acting at the point of the suspension, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு ஃபோர்ஸ் என்ன செய்யுது, ரியாக்ட் ஆகுது. அப்ப ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும்போது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி, அப்ப அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா, இதுல ஆல்ரெடி இதுல ஒரு சென்டர் ஆஃப் த ஃபோர்ஸ் இருக்கு. அந்த சென்டர் ஆஃப் தி ஃபோர்ஸோட என்ன செய்யுது, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு ஜாயிண்ட் ஆகுது. இப்ப சென்டர் ஆஃப் த கிராவிட்டி என்ன செய்யும், அப்ப இது ஆல்ரெடி இதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் த கிராவிட்டியும் அந்த டார்கியூ ஃபோர்ஸ் ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யும், அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இதுல ஆஸ் யூஸ்வலா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு, ஒரு டார்கியூ ஃபோர்ஸ் இருக்கு, ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த 3 விதமான ஃபோர்ஸ் இருக்கும்போது the gravitational force acting on the center of the gravity cancel each other. So torque is caused by them also can cancel each other. அதனால என்ன பண்ணோம், எல்லா டேர்மையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இது ஒரு இர்ரெகுலர் ஷேப்னால நம்ம எத்தனை பாயிண்ட் எடுத்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஏத்த மாதிரி இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அது என்ன செய்யும் அப்படின்னா, அதை வந்து ஒரு பிளேன் லேமினா சென்டர் ஆஃப் த கிராவிட்டியை நம்ம மெஷர் பண்ணலாம். ஆனா அது அடிஷனலா இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால என்ன பண்ண, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டார்கியூ ஃபோர்ஸ்ங்கிற ஃபோர்ஸ்லாம் இருக்கிறதுனால அது வந்து கேன்சல் ஆயிரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட். பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் கர்வ்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். You understand? So 5 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட்னா, சைக்கிளிஸ்ட்னா யாரு, சைக்கிள் ஓட்டுறவங்க. பெண்டிங் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வளைவு. அப்ப வளைவான பகுதியில சைக்கிள் ஓட்டும் போது அவங்க வந்து விழாம இருக்கக்காக சேஃபா இருக்கணும்னா என்ன பண்ணணும், அது கூட மெத்தட்ஸ் என்ன, அந்த கர்வ்டு ரோடு அந்த பெண்டிங்ல வந்து எப்படி அவங்களுடைய பொசிஷன் இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். The first look at this diagram. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பர்சன் என்ன பண்றாரு, சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு. வரும்போது இவர் வந்து இந்த டேர்னிங் பாயிண்ட்ல வந்துட்டாரு. ஸோ லெட் அஸ் கன்சிடர் a cyclist. சைக்கிளிஸ்ட் யாரு, சைக்கிள் ஓட்டுறவங்க. நெகோசியேட்டிங் a சர்க்குலர் லெவல், ஒரு லெவலை தாண்டோன்னு சொல்லலாம் இல்லையா, அதுக்கு தான் நெகோசியேட்டிங் a சர்க்குலர் லெவல் ரோடு. அது வந்து நாட் பேங்க்டு. நாட் பேங்க்னா என்ன, ஈக்குவலா இருக்காது, ஒரு பக்கம் தாவு ஒரு பக்கம் மேடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் நாட் பேங்க்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டம், இந்த சைக்கிளையும் இவர் ஓட்டக்கூடிய சைக்கிளையும் இந்த பர்சன் 2 பேரையும் ஒரு சிஸ்டமா நம்ம கன்சிடர் பண்றோம். அப்ப இந்த சைக்கிள் அண்ட் பர்சன் இவங்க 2 பேருடைய மாஸ் வந்து நம்ம எம்னு வச்சுக்கிறோம். அப்ப இவருடைய சென்டர் ஆஃப் தி மாஸ் வந்து என்ன, சென்டர் ஆஃப் தி கிராவிட்டி ஆஃப் தி சிஸ்டம் வந்து சி. அப்ப இவருடைய என்ன டைரக்ஷனை சுத்துறாரு, இது வந்து சர்க்குலர் பாத். இந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் வந்து என்னன்னா ஆர். சோ டுவர்ட்ஸ் தி சென்டர் வந்து என்னது ஓ. இதுல ஓ அண்ட் சி, அந்த ஓ அண்ட் சிங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸா வச்சுக்கிறோம். திஸ் இஸ் த இசட் ஆக்சிஸ். அப்ப வெர்டிக்கல் லைனை வந்து இசட் ஆக்சிஸா வச்சிருக்கோம். அப்ப இந்த பர்சன், சைக்கிள் அண்ட் பர்சன் 2 பேரும் எங்க இருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல. அவங்களுடைய ஹரிசான்டல் வெர்டிக்கல் லைன் தான் இசட் ஆக்சிஸ். அப்ப இந்த 2 பேருடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எம்ஜி. சரிங்களா? அப்ப இந்த பர்சன், சைக்கிள் அண்ட் பர்சன் 2 பேரையும் ஒரு சிஸ்டமா நம்ம கன்சிடர் பண்றோம். 2 பேருடைய மாஸ் வந்து என்னன்னா எம். இது என்ன, இது சர்க்குலர்னு சொல்லியாச்சு. அப்ப அங்க என்ன ஃபோர்ஸ் இருக்கும், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஆல்ரெடி we know that the formula centripetal force mv squared by r. டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னா mg. சரிங்களா? அப்ப இதுல எத்தனை ஃபோர்ஸ் இருக்குன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரோடுன்னு சொல்லும்போது ரோட்டுக்கும் அந்த சைக்கிளுக்கு உள்ள ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அதோட அப்வர்ட் ஃபோர்ஸ் என்னது, நார்மல் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைங்களா? இந்த மாதிரி அதோட சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்ப மொத்தம் இதுல எத்தனை விதமான ஃபோர்ஸ் இருக்கு, 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ், செகண்ட் இஸ் த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், the next one is the centripetal force and last one is the gravitational force. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, இப்ப இவர் இந்த சைக்கிள் ஓட்டுற பர்சன் வந்து இந்த பெண்டிங்ல வளைவுல வந்து வளைக்காம ஸ்ட்ரெயிட்டா போனார்னா என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டா போகும்போது
அவர் விழுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த டேர்னிங்ல வரும்போது என்ன செய்யணும், அவர் ஸ்லோ பண்ணி சைக்கிள் என்ன செய்யணும், அந்த பாதைக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் பண்றாரு. அப்ப என்ன பண்ணணும், அவர் விழுகாம இருக்கணும், என்ன செய்யணும், அப்ப சைக்கிளையும் சேஃபா இருக்கணும். அப்ப இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல எத்தனை விதமான ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப ஒரு ஃபோர்ஸ் விட்டா கிராவிடேஷன் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபியூட்டல்ஸ், இந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு ஃபோர்ஸ் என்ன செய்யுது, ரியாக்ட் ஆகுது. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, so first we have to consider V is the speed and R is the circular radius and C is the center gravity of the system. இப்ப horizontal line, இப்ப அந்த term அதே டயக்ராம தான் ஒரு கிராஃப்ல நம்ம கொடுத்திருக்கோம் பாருங்க. so let us, this is the x axis, this is the y axis. so first பாருங்க, இந்த பாயிண்ட் நம்ம A ன்னு வச்சிருக்கோம். so இதுல இருந்து இந்த curved path தான் நம்ம இங்க ஆப்ஜெக்ட்டா வச்சிருக்கோம். அப்ப இதோட ஃபோர்ஸ் என்னப்பா, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். அப்ப சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தான் இல்லையா. இப்ப இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும், mv²/r. அப்போ இங்க சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னா இதோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கணும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப இதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப இதுக்கு என்ன பண்றோம், ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன பண்றோம், ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இந்த ட்ரையாங்கிள்ல என்ன பண்றோம், இதோட காம்போனன்ட் கண்டுபிடிக்கிறோம். சோ இதோட காம்போனன்ட் சொல்லும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், இதோட சைன். அப்ப இது வந்து என்ன செய்யும், ஏசி சைன் தீட்டா. இது என்ன வரும், ஏசி சைன் தீட்டா. இது என்னது, ஏசி காஸ் தீட்டா இல்லையா. தீட்டாவோட நியரர் பாயிண்ட் வந்து காஸ், ஆப்போசிட் பாயிண்ட் வந்து சைன். இப்ப தீட்டாவுக்கு நியரர் வேல்யூ என்னப்பா இருக்கு, this value is considered cos value and opposite values we have to consider sin theta. So F is the frictional force, N is the normal force, C is the centripetal force and mg is the gravitational force. So next we have to take the triangle ABC. So the next we have to calculate the theta. The near the value of theta is cos value and opposite value is the sin theta. So next we have to take, அப்ப x axis என்ன இருக்கு, horizontal line. எதை horizontal line சொல்லுவோம், O and C இல்லையா. இந்த O and C எதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா horizontal line அப்படின்னு சொல்லுவோம். so O and C இந்த லைன் தான் horizontal. next Z axis. Z axisங்கிறது இது மேல upward force, இதுதான் என்ன சொல்லுவோம் vertical line இல்லையா. இப்ப இதுல எத்தனை விதமான ஃபோர்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் கிராவிடேஷன், நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம், mg. then second force is normal force denoted by capital N and third force is frictional force small f and fourth force is centrifugal force mv²/r. okay, next இதுல நம்ம எத்தனை ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இது எந்த பாயிண்ட் இருக்கு, AB இல்லையா. இப்ப ABன்னு சொல்லும்போது இதோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்னது, mg. மைனஸ் mg AB. இதோட x வேல்யூ முடிஞ்சிருச்சா. then next இந்த டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா mv²/r. இதோட டேர்ம் என்னது, BC. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ABன்னு சொல்லும்போது இந்த லைன்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அடுத்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் எங்க இருக்கு, Bயும் Cயும். அதனால மைனஸ் mg AB பிளஸ் mv²/r BC is equal to 0ன்னு வச்சிருக்கோம். ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த லைன்ல இருக்கு, AB அதோடைய சர்ஃபேஸ். அடுத்து mv²/rங்கிறது எந்த இதுல இருக்கு, BCங்கிற லைன்ல இருக்கு. நெக்ஸ்ட் we have to take on triangle ABC. Next, what do you mean by torque? Torque is the force into perpendicular distance. So force is denoted by the letter is F and perpendicular distance is the torque. இப்போ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg and perpendicular distance, இந்த mgங்கிறது எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு, AB. அதனால தான் நம்ம என்ன எழுதுறோம், mg into AB. so mg AB is equal to mv²/r into BC. next we have to take the triangle ABC. இப்ப AB நம்ம எடுத்திருக்கோம், எப்படி எடுத்திருக்கோம், ABங்கோட வேல்யூ AC sin theta and BC AC cos theta. அப்ப net forceங்கிறது 0ன்னு நமக்கு தெரியும். next we have to substitute this term mg நமக்கு அப்படியே இருக்கு. ABங்கிற வேல்யூ என்னப்பா, AC sin theta. next mv²/r இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன செய்றோம், இந்த டேர்ம்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணனா என்ன வரும், mv²/r mg.
ஸோ இதில் வந்து எம்மும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம் ஏசி கெட் கேன்சல். பி ஸ்கொயர் காஸ் தீட்டா பை ஆர் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஜி சைன் தீட்டா இருக்கு. ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஆர்ஜி. அப்ப சைன் பை காஸ் என்ன வரும்? டேன் தீட்டா. டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஆர்ஜி. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆங்கிள் தீட்டா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி ஸ்கொயர் பை ஆர்ஜி. இதுதான் என்ன அப்படின்னா bending of cyclist in curves. Can you understand? Yes. First ஒரு சைக்கிளோட ஸ்பீட் என்ன, ரேடியஸ் என்ன, சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன, அது எந்த லைன்ல இருக்கு, ஹாரிசான்டல் லைன்ல எந்த ஆக்சிஸ்ல இருக்கு, வெர்டிக்கல் லைன்ங்கிறது இசட் ஆக்சிஸ்ல இருக்கு. இதுல மொத்தம் 4 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ஆங்கிள் மட்டும் எத்தனை ஃபோர்ஸ் இருக்கு, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஸோ centripetal force towards the center and centrifugal and away from the center. இத வந்து நீங்க எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். So centripetal forceையும் gravitational force ரெண்டையும் ஈக்குவல் பண்றோம். ஈக்குவல் பண்ணும்போது நெக்ஸ்ட் அந்த ட்ரையாங்கிள்ல ஏபி வேல்யூ பிசி வேல்யூவை கன்சிடர் பண்றோம். இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நெக்ஸ்ட் சேம் டேர்ம்ஸ் என்ன செய்யறோம்? கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதுறோம். ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதணும்னா sin by cosங்கிறது tan. இப்போ இதுல இருந்து நம்ம தீட்டா கண்டுபிடிக்கிறோம். tan inverse of b square by rg. அப்ப இது வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா while negotiating a circular level road of radius r, velocity v, அப்ப cyclist has to be bent by the angle. அப்ப எவ்வளவு ஸ்பீடா இருந்தாலும் ரேடியஸா இருந்தாலும் இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை பொறுத்து தான் என்ன செய்யும், இந்த ஆங்கிள் போனா அது என்ன செய்யும், சேஃபா இருக்கும். என்னது கீழே விழுகாம என்ன செய்யலாம், அதுல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் எ ஃபால். கீழே சீக்கிரம் விழுகாம அதை சேஃபா இருக்கணும் அப்படின்னா இந்த விதமான ஆங்கிள் போனா அந்த சைக்கிளிஸ்ட் அந்த பர்சன் சைக்கிள் ஓட்டுறவர் என்ன செய்வாரு, சேஃபா இருப்பாரு அப்படிங்கறத சொல்றோம். This is the important 5 mark question. Can you understand? Yes. Dear students, the next topic one important problem. அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. A cyclist while negotiating a circular path with a speed 20 meters second minus 1 meter second minus 1ங்கிறது என்னது, எதோட யூனிட், ஸ்பீட். அப்ப v யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. is found to bend and angle by angle கொடுத்திருக்காங்க 30 degree and what is the radius of circular path. so அதோடைய acceleration due to gravity யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ ஸ்பீட் ஆஃப் த சைக்கிளிஸ்ட் b யோட வேல்யூ தெரியும், தீட்டாவோட வேல்யூ தெரியும். அப்ப பெண்டிங் ஆங்கிள் ஆஃப் பெண்டிங் கண்டுபிடிக்கணுமா, இப்ப பார்த்தோம் இல்லையா, சைக்கிளிஸ்ட்ல tan theta is equal to b squared by rg. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப r is equal to b squared by tan theta into g. அப்ப v யோட வேல்யூ என்ன, 20 ஸ்கொயர்டு. tan theta யோட வேல்யூ 30 டிகிரி into 10. இப்ப 20 into 20 ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். tan 30 யோட வேல்யூ என்னப்பா, 1/√3 into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 400. tan 30 யோட வேல்யூ 1/√3 into 10. அப்ப இதுல இருந்து என்ன வரும், √3 into 14 கிடைக்குமா, 100 get cancel. அப்ப ரிமைனிங் டேர்ம் 40. இப்ப √3 யோட வேல்யூ 1.732 into 40. இப்ப √3 வேல்யூ எழுதி அதோட 40 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ரேடியஸ் 69.28 meter. Can you understand? Dear students, remaining portion we will see next class. Thank you students. Thank you.